பிதாவை நல்ல வேலைக்காக சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்தியம் விடுதலையாக்குவதற்கு ஸ்தோத்திரம். அன்று இப்பொழுது மேலறையில் இறங்கி திருச்சபையை நிரப்பின கிறிஸ்துவின் ஆவியானவர் பிதா எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு காலத்தில் எங்கள் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அவைகளெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இந்த பூமியிலே எங்களுடைய சீயோன் தேவ ஆலயம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருள் நீக்கும் ஜீவ விளக்காக இங்க இருக்கிற பிள்ளைகளை நீ எந்த உயரத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை வார்த்தையின் மூலமாய் உறுதிப்படுத்தி மத்திய எழுதும் சுவிசேஷம் 19 மத்திய 19 4-5-6 அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். யாரும் பயந்துட வேண்டாம், வேற மாதிரி யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு பாஸ்டர் வந்து கணவன் மனைவி விவாகரத்தை குறித்து பேச போறாரு அப்படின்னு யாரும் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நம்ம அந்த சப்ஜெக்ட் இல்லை. ஆனா நீங்க கவனிக்கணும், 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜீவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டானால் மோசேயினுடைய நியாய பிரமாணம் அவர்களே தங்குதல் சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு சொல்றாங்க டிவோர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, டைவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி கொடுத்து நீக்கி விடலாமே வந்து நம்முடைய ரட்சகர்கிட்ட பரிசேயர் கூட கேட்குது. அப்ப நம்ம இயேசுவாமி என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றார், ஆதியிலே ஆணையும் பெண்ணையும் தேவன் சிருஷ்டித்தாரே, அதை நீங்கள் வாசிக்கவில்லையான்ற. அதுதான் நான் சொல்றேன். ஆதியிலே ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க என்ன பண்ணவில்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து எதை மென்ஷன் பண்றாரு? ஆதியில என்ன சொல்றாரு? ஆதியாகமம். ஏன்னா ஆணையும் பெண் அவர் ஒரே சரீரமா இருப்பாரு வருது, அதுதானே சொல்றாரு. அது எங்க நம்ம வாசிக்கிறோம்? அப்போ இயேசு கிறிஸ்து எதை வாசித்து இருக்கிறாரு? ஆதியாகமத்தை வாசிக்கிறார். பாருங்க, நம்மளுடைய ரட்சகரே எந்த புத்தகத்தை வாசித்திருக்காரு? ஆதியாகமத்தை வாசித்திருக்காரு. ஆதியாகமம் பைபிள் எங்க இருக்கு? ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. முதல் புத்தகத்திலே இருக்கு. என்ன சொல்ல போறேன் இன்னைக்கு உங்களுக்கு, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் இருந்து அவர் வாழ்ந்த ஆதியாகமம் எழுதின காலம் எங்க? நம்ம ரட்சகர் மனித அவதாரம் எடுத்திருக்கிற காலம் எங்க? அப்போ உள்ள பிரச்சனைக்கு ரட்சகர் எதை வந்து காமிச்சாரு? ஆதியாகமத்தை நீங்க வாசிக்கலையான்னு சொல்லி. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆதியாகமத்தை எல்லாரும் வாசிக்கிறாங்க. ஆனா ஆதியாகமத்தினுடைய மறைபொருள் ரகசியங்களை யாரும் வழங்கிக் கொள்ள. என்னை கேட்டா ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் மட்டும் இருந்து பைபிள்ல மற்றது எல்லாம் காணா போச்சுன்னு வச்சு சும்மா ஒரு கற்பனை சொல்றேன். இல்லைன்னு வச்சுங்க, இந்த 3 அதிகாரத்தை வச்சு முழு பைபிளையும் எழுதிடுவோம். அப்படிப்பட்ட ரகசியத்தை கர்த்தர் அதற்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமா நீங்க அதை நம்ம சொல்ல போறேன். இப்போ எல்லாம் ஆதியாகமத்தை எடுத்துக்கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். தேவன் வானத்தை பூமியில் சிருஷ்டித்தார். பூமியானது ஒளியும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு முறை கரூர் உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல் பக்கத்துல ஒரு நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் திருச்சிக்கு அப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி பஸ் எடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். அப்போ அந்த நைட் ப்ரேயருக்கு வந்து ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் என்கிட்ட வந்து என்ன பண்ணாரு, ஏயா உங்க கடவுளை குறித்து பெருசா பேசுறீங்க, எல்லாம் பண்ணி பேசுறீங்களே, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு. என்ன சந்தேகம் சொல்லுங்க. உங்க கடவுள் ஒழுங்குள்ள கடவுள்ன்றீங்க, உங்க கடவுள் ஞானமுள்ள கடவுள்ன்றீங்க,
உங்க கடவுள் சமாதானமான கடவுள்ன்றீங்க. ஆனா நீங்க பாத்தீங்களா, உங்க பைபிள் முதல் புஸ்தகம் ஆதி ஆகமத்திலேயே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் அவர் சிருஷ்டித்த பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையாயிருந்தது. அவர் சிருஷ்டித்த பூமி எப்படி இருந்தது? வெறுமையாயிருந்தது. அது மட்டுமல்ல, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அவர் கேட்டாரே, உன் கடவுள் வல்லமுள்ள கடவுளா இருந்தால், உன் கடவுள் ஜீவனுள்ள கடவுளா இருந்தால், எப்படி வானத்தையும் பூமியும் படைக்கும் போது இந்த ஒழுங்கின்மையான ஒரு பூமியை, வெறுமையான ஒரு பூமியை எப்படி ஒரு சிருஷ்டித்திருப்பாரு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், சரி நான் அப்புறம் சொல்றேன், என்னை மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் இது மாதிரி கேட்டீங்களாங்க. எல்லாத்தையும் கேட்டேன். என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, முதல்ல ரட்சிக்கப்படுனாங்க. நான் அவர்கிட்ட அப்படி சொல்ல, ஒன்னே ஒன்று சொன்னேன், எனக்கும் தெரியல, எனக்கு தெரியல, ஆனா நம்புறேன் ஒரு காலம் வரும், இந்த தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார், அப்ப சொல்றேன்னு சொன்னேன். சொல்லி கொடுத்தாரு. இப்ப தேடுறேன், எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் இல்லையோ இருக்காரோ, நீங்க இருக்கீங்க சொல்றேன். ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? நீங்க போய் தலைஞாயங்கள் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறியாதவர்களை, வேதத்தில் அறியாத மக்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, பல்வேறு பகுத்தறிவு கேள்வி கேட்பாங்க. ஒண்ணு கூட இந்த புஸ்தகம் பதில் சொல்லாத புஸ்தகம். இந்த புஸ்தகம் மனிதன் எழுதவில்லை, தேவன் எழுதினார். அந்த சராசரத்தை படைத்தவர் எழுதினார். இன்றைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அத்தனை புதிர்களுக்கும் கேள்விகளுக்கும் நம் கையில் இருக்கிற வேதம். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் பிள்ளைகள் இங்க அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போ அவர் கேட்க கேள்வி பாருங்க, தேவன் எப்படி இந்த வானம், ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் அசைவாடி கொண்டிருந்தார். எனக்கு நியாயமா தான் படுது. ஒரு கடவுள் பூமியை படைச்சாருன்னா நேரம் இல்லை. இறைமையில பார்க்கும்போது கடவுள் பூமியை படைக்கும் பொழுது வெறுமையாய் இருப்பதற்கு படைக்கவில்லை, ஒழுங்கின்மையாய் இருப்பதற்கு படைக்கவில்லை, இறைமையில படப்பட்டது. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது இது ஏன் இப்படி இருக்கணும்? அதுக்குதான் ஒரு வசனத்தை எடுத்து ஆதியாகமம் முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ஒரு வசனத்தை எடுத்து 1, 2 வசனத்துக்கு நடுவில் சேர்த்துட்டீங்கன்னா, ஏன் கடவுள் படைக்கும் போது ஒழுங்கின்மையா வெறுமையா இருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிட்டா, மீன் குழம்பு எல்லாம் வச்சுட்டீங்க. சில பேர் ரெண்டு சந்தேகமா பாக்குறாங்க, குழம்புலாம் வைக்கிறாரு எனக்கு தெரியாது. எனக்கு மீன் குழம்புலாம் வச்சுட்டீங்க, மீன் இறக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? எல்லாம் முடிச்சு என்ன பண்ணுவீங்க இறக்கிறதுக்கு முன்னாடி? சரி நான் சொல்றேன், புளி கரைச்சி ஊத்தும். நம்ம சொல்றோம், அவங்க சொல்ல பாருங்க. நல்ல கவனி, நல்ல கவனி. அதுக்கு தாங்க உங்க ஊர்ல மீன் குழம்பு சாப்பிடணும்னு வந்துருங்க. நீங்க சிஸ்டமேட்டிக்கா செய்வீங்க, திருச்சி செய்ய மாட்டேன். நல்ல கவனிமா, ஒரு வாயில சுவைக்கப்படக்கூடிய ஒரு பொருளே எந்த நேரத்துல எது கலந்தா முழுமையா இருக்கும்னு தெரியுதா இல்லையா? அது போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையே ஒரு வசனத்தை வைத்து பொருத்தி பார்க்கும் பொழுது நம் தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்ல, நம் தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கு தேவன். எந்த வசனத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதை சுருக்கி சொல்லணும். 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28. இது மட்டும் நீங்க வாசிக்கணும்.
நீங்க குறிச்சு வச்சுங்க, குறிச்சு வச்சுங்க. நான் சொல்றேன் 28ஆம் அதிகாரம் 12 12 16 வரைக்கும் குறிச்சு வச்சிட்டீங்களா? எசேக்கியேல் 28 12 16 பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே நான் சொல்றேன். அது என்ன எழுதிருக்கு? தீருவின் அதிபதியே, நீ தேவனால் படைக்கப்பட்ட விசித்திரமான ஒரு மனுஷன். கடவுள் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பர்வதத்தில் உன்னை வைத்திருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுது இல்லாதபடிக்கு நீ அவ்வளவு பர்ஃபெக்டாக முழுமையாக படைக்கப்பட்டிருக்கிறாய். ஏதேன் தோட்டத்தில் நீ இருந்தாய். உன்னில் அக்கிரமம் அல்லது அநியாயம் காணப்படும் மட்டும் நீ முழுமையாயிருந்தாய். நான் நேர சொல்லிடுறேன். இந்த போர்ஷன், இந்த பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லியிருக்காரு தெரியுமா? லூசிபர் என்ற சாத்தானை குறித்து சொல்லியிருக்காரு. அந்த சாத்தான் என்ன பண்ண சொல்லியிருக்காரு? கடவுள் முதல்ல உண்டாக்கினது ஆதாம் இல்லை. கடவுள் முதலாவது படைத்தது தூதர்கள் கூட்டத்தை படைத்தார். அந்த தூதர்கள் கூட்டத்துல பலவிதமான டிவிஷன், டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. பாருங்க, பிற்காலத்தில் மனிதர்கள் வருவார்கள். கடவுள் வானத்திலிருந்து மனிதர்களுக்கு சில செய்தியை கொண்டு வருவார். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மாதிரியே ஒரு தூதர்கள் கூட்டம் இருந்துச்சு. அதற்கு தலைவன் தான் யாருன்னா காப்ரியேல். அவர்கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாதையில் பிறக்கும்போது இவன் தான் வந்து அந்த செய்தியை சொல்லுவான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் செய்வதற்கு இப்படி பல பல வகையில கர்த்தர் படைச்சிருக்கார். அதுல ஒண்ணு வந்து பாடகர் குழு. பரலோகத்தில் எப்போதும் கர்த்தரை துதித்து பாடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆராதனை செய்யக்கூடிய கூட்டம். அவ்வளவு பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு அருமையான பாடலை பாடி அவர்களெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு தூதன் யாருன்னா, தமிழ்ல விடிவெள்ளி என்று சொல்லுகிறது, ஹீப்ரு எபிரேயர்ல அதுக்கு வந்து லூசிபர் என்று பட்டம். அதுதான் இந்த சாத்தான். சாத்தான் சொல்லும்போது நம்ம இப்ப நம்ம திட்டிங்கன்னு நினைக்க கூடாது. அவ்வளவு பர்ஃபெக்டா கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஒரு பிரதான தூதன். அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணாரு, அவர் உள்ளத்துல வேத அறிஞர்கள் சொல்றாங்க, பரலோகத்துக்கு போனா யாராச்சும் தேவனை பார்க்காம லூசிபர் பார்க்காம நினைச்சிருவாங்க, இவருதான் தேவன் நினைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தேவனுக்கு லூசிபருக்கு சின்ன வித்தியாசம் தான். அப்ப என்ன பண்ண லூசிபர், இவ்வளவு தூரம் எனக்கு டேலண்ட் இருக்கு, இவ்வளவு தூரம் எனக்கு திறமை இருக்கு, பரலோகத்துல தேவனுக்கு அடுத்தபடி யார் தான் இருக்காங்க, நான் தான் இருக்கேன், நான் தான் ஒரு கூட்டமா கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு நினைச்சிட்டு நம்ம தேவனுக்கு ஒப்பா இருந்தோம்னா அப்படின்னு நினைச்சு இந்த நிறை. ஆனா உன்னில் அக்கிரமம் காணு வரைக்கும் சொல்லப்படும். அக்கிரமம்னா வெளியே தெரியாம இருதயத்துக்குள்ளேயே இருக்கிற பாவம் அர்த்தம். இந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற பாவத்தை யார் பார்த்தார்? கர்த்தர் பார்த்தார். இதுதான் முதல் ரெவலேஷன். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் சபைக்கு வந்தேன். என் வீட்டுல எப்படிப்பட்ட பிரச்சனை, ரத்தம், வலின்னு யாருக்குது? ஒருத்தருக்குது. உள்ளத்துக்குள்ளே போட்டு போட்டு வச்சிருக்கேன். நான் சொல்றேன், லூசிபரின் இருதயத்தில் மறைந்திருக்கிற அக்கிரமத்தை கண்ட கடவுள் அவர் குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனை பார்க்கிறார். அவர் இன்றைக்கு விலை கொடுக்க யார் யார் சீயோன் தேவாலயத்தில் யார் யார் உள்ளத்தில் இருதயத்தில் மனுஷனுக்கு தெரியாம கண்ணீர், கவலை, பிரச்சனை, பயத்தை போட்டு பூட்டிச்சிருக்கீங்களோ, அந்த பயத்தின்படி நீ ஆக மாட்டாய். அந்த பயத்தை நீ மிதிப்பாய். உன்னை சாகடிப்பதற்கு உன் சரீரத்தில் ஒரு வியாதி வந்து இருக்கிறது. அந்த வியாதிக்கு மருத்துவர்கள் மருந்து இல்லைன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன், அந்த வியாதி உன்னை சாகடிக்காது. உயர்த்து வந்த இயேசுவின் வல்லமையை உள்ளே பெற்றிருக்கிறாய். நீ அந்த வியாதியை சாகடிப்பாய். அதை விட்டு வெளியே வருவாய். எதுக்கு நான் சொல்றேன் தெரியும்? ஆதியாகம புஸ்தகத்துல பிசாசினுடைய அக்கிரமம்னா
அவனுக்கு வெளியே நல்லா சிரிச்சு பேசிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனா உள்ள ஒரு அக்கறம் இருந்துச்சு, இந்த கடவுளுக்கு நம்ம ஈக்குவலா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி இருதயத்தின் அக்கிரமத்தை கண்டுபிடித்த கடவுள் என்னுடைய இருதயத்தின் வேதனையை பார்க்கிறார். இந்த ஆராதனை விட்டு வெளியே போவது போன்ற இன்றைக்கு உள்ளத்தின் கண்ணீர் வேதனை யார் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ அந்த தேவன் எனக்கு பார்க்கிறார். இதுதான் அப்போ கவனிக்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ல முடியாது, அந்த ஏதேன் தோட்டத்துல முதல்ல கர்த்தர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் படைச்சிட்டார். இப்படி லூசிபர் நினைச்ச உடனே இது தேவனுக்கு என்ன பண்ணுச்சு தெரிஞ்சிருச்சு. அங்கேருந்து இவனை என்ன பண்ணா, பிடிச்சு தள்ளிட்டான். தள்ளும் போது இவன் மட்டும் விழுகல, அவனோட கூட்டமே கீழே விழுந்துருச்சு. நல்ல கவனிக்க, விழுந்த உடனே அவனுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் இல்லை. மூன்றாம் வானத்தில் தேவனுடைய பர்வதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளின இந்த கூட்டம் எங்கேயுமே தங்க முடியாது. இரண்டாம் ஆகாயத்தில் இரண்டாம் வானத்தில் இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு, அப்படியே தவிச்சு தாபரிச்சுட்டே இருந்துச்சு. நல்லா கவனிங்க, பாஸ்டர் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கங்க, நாங்கள் சொல்றோம். இதை தேவன் பார்த்தார். என்னதான் மனம் இருக்கும் இந்த தேவன் இல்லை. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டாங்க வீட்டில், தலை புரியுது தான், நம்மளே அவனை துரத்திட்டோம். ஒரு 3 மாசம் கழிச்சு பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே, அரசு புத்தியை பழகிட்டு பாவத்தில் பிறந்திருக்கிற நமக்கே இப்படி ஒரு தரிசனம் இருக்கு. பரிசுத்தம் உள்ளது அவருக்கு எப்படி அப்படி யோசித்தாரு. சரி, லூசிபர் கூட்ட மக்களும் கொஞ்சம் மனம் திரும்பட்டும், இப்படியே நிறத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு உருவாக்கப்பட்ட பூமி அதுதான் இது. அந்த பூமியில் ஒரு ஏதேன் தோட்டத்தை வைத்து நல்லா கவனிக்க, அந்த பூமி சாத்தான் கூட்டம் அந்த பூமியில தங்கி மனம் திரும்பும் என்று ஏக்கத்தோடு அந்த பூமி உருவாக்கும். அவன் எல்லாம் அங்க உட்காந்து மறுபடியும் சொல்லுவான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாகவே அவருக்கு மேலே ஏறுவாங்கல்ல, திருப்பி ஒரு அடி. அப்பதான் அந்த பூமி முழுவதும் தண்ணீரால் அடிக்கப்பட்டது. பூமி முழுவதும் தண்ணீரால் அடிக்கப்பட்ட உடனே இந்த பிசாசு கொண்டு மறுபடியும் வந்துட்டாங்க, இரண்டாம் வானம் வந்துட்டாங்க. அந்த பூமி தண்ணீரால் மூடி இருக்கே, அதிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக தண்ணீர் இருந்த ஆழத்தில் இருளியது. அப்பதான் பார்த்தாங்க தேவன், சரி இந்த யுகத்துல இவனை இந்த நாட்கள்ல இவன் என்ன பண்ண மாட்டான், திருந்த மாட்டான்னு சொல்லி அது தேவன் சிருஷ்டிக்கிறார், அது புதுப்பிக்கிறார். ஆகவே இந்த தேவன் எடுத்த உடனே ஒரு பூமியை ஒழுங்கின்மையும் இருட்டா உண்டாக்கல, அது நல்லா தான் உண்டாக்கினார். ஆனால் தேவனுடைய எதிரியினால் இது வீழ்த்தப்பட்டது. ஆகவே இந்த பூமி தேவனுடைய எதிரினால் தான் இருள், தேவனுடைய எதிரினால் தான் ஒழுங்கின்மை, அவனால் தான் வியாதி, அவனால் தான் கடன் தொல்லை, அவனால் தான் கேன்சர், அவனால் தான் எல்லாம். கடவுள் கொடுப்பதற்கு இதெல்லாம் கடவுளிடத்தில் இல்லை. கடவுள்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணு, அன்பு, வல்லமை, சிவம். எதிராளி சக்தி நமக்கு கொண்டு வருகிறான். அப்பதான் இந்த எஸ்ஐகே 28 சம்பவத்தை அதுல பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் இந்த இது நமக்கு என்ன பண்ணுது விளங்குது. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க தெரியல பாஸ்டர், நீங்க என்ன பிரசவம் பண்ணாலும் சரி, எங்க சந்தர்ப்பம் ஐயா பாஸ்டர் என்னமோ ஜெபம் பண்றாங்க, பாஸ்டிங் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. ஒரு 3 நாள் நல்லா இருக்குது, அப்புறம் திருப்பி ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பிசாசுடைய பிரச்சனை எங்களால் என்ன பண்ண முடியல, தாங்க. எப்ப பார்த்தாலும் பிசாசு பிரச்சனை போறோம். நான் உங்களுக்கு கேட்கிறேன், பிசாசு ஏன் உங்களையே பிரச்சனை பண்ணலாம், ஏன் உங்களை கண்டா அவனுக்கு ஆக மாட்டேங்குது? நான் இப்ப சொல்றேன், ஏன் ஆக மாட்டேங்குதுன்னா, இப்ப பாருங்க, இந்த பூமி யாருக்கு முதல்ல கடவுளுக்கு படைச்சு வச்சாரு, அவனு இது என்ன பண்ணாரு, வெளிச்சமாக்கி இந்த முதல் அதிகாரத்தை வாசிக்கிறது, சிருஷ்டித்து அதுல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி சூப்பரா உண்டாக்கிட்டு, கவனி, மண்ணை எடுத்து மனுஷனை செய்தார். கவனி, அந்த மனுஷனை தன் சாயலால் உருவாக்கினார். ஆனா லூசிபரையும் அவர் தான் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார். யாருடைய சாயலை உண்டாக்கல, அவருடைய சாயலை உண்டாக்கல. ஆனா நம்மளை உண்டாக்கும் போது நீங்க கூட வீட்டுல 2 பிள்ளை உங்களுக்கு இருக்கும். முதல் பிள்ளை முதல் பிள்ளை விடுங்க, 2வது பிள்ளைய நீங்க வரவங்க விடலாம், அப்படியே அவங்க அப்பா சாயல். முதல் பிள்ளை அவங்க தாத்தா
பாட்டே. நீ சொல்லி சொல்லி பாரு. ரெண்டாவது முதல் நடந்து பண்ண அவனை தனியா கூட்டிட்டு போய் நக்குன்னு போட்டோம். நீ மட்டும் உங்க அப்பா சாயில் இருக்கிற எல்லாரும் இந்த பிள்ளைக்கே போறாம வருது, யோசிப்பது வராது. நீ இருக்கிறதெல்லாம் தேவ சாயில் பிள்ளைகளா நல்லா புரிஞ்சுக்க. உன் குடிசை வீட்டை நினைச்சுக்கிட்டு நீ தாழ்வு மனப்பாங்க. நீ படிக்கிறத நினைச்சுக்கிட்டு படிச்ச முன்னாடி தலை குடிஞ்சு போற. உனக்கு அழகுல நினைச்சுக்கிட்டு கலர்ல நினைச்சுக்கிட்டு அழகா இருக்கிறவங்க கலரா இருக்கிறவங்க தலை குடிஞ்சு போற. நான் ஒரு சொல்றா அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க ஒருத்தர் கூட தேவசாயம் கிடையாது. நீங்கள் தான் தேவசாயம். நீங்கள் தான் தேவனுடைய சாயம் படைக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஓ ஹalleluya. சீயோன் தேவாலய சபையை இந்த நிமிஷத்தில் வெளியில போகும்போது பைபிள் வச்சுக்கிட்டு நிமிர்ந்து போ. இப்படி போவாங்க. பார்க்கிறோம் சொல்லுங்க, இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லையே. தேவஜனமே ரட்சிக்கப்பட்டதே உனக்கு ஒப்பாதவனியா. எல்லாம் ஒதுக்கி விட்டுருங்க. பணம் படிப்பு அழகு பெருசு இல்லை, காலரை தூக்கி விடு. அது என்ன தெரியுமா? நீ தேவசாயை பார்க்கும் போதெல்லாம் பத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். இனிமே அவன் உங்களை தின்றான் பரான்றாங்க பயக்காரங்க. திரும்பி பிரச்சனை வருது. அப்ப நான் அவ்வளவு சாயல் அவருடைய சாயல் இருக்குன்னு இங்க போட்டு தருறேன். அப்ப நீ சாயல் இல்லை இல்ல நல்ல 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 பொருள். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க. தேவ சாயல் படைக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கவன் வச்சார். இந்த தோட்டத்துல யாரு இருக்கணும்? ஆனா அவன தோட்டத்தில் அந்த இடத்துல யாரு வச்சார்? தேவசாயம். தேவசாயம் வேற ஒண்ணு இல்லை. சொன்னேன் let us image of God. English Bible போட்டு அதில் amplified version ஒரு பைபிள். அதில் let us God make the image of God bracketல போட்டு Father, Son, Holy Spirit. அது பாருங்க, தேவன் ஆவியா இருக்கு. ஆமென். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் என்னன்னு சொல்றோம்? பரிசுத்த ஆவின்னு சொல்றோம். அப்ப திரியேக தேவன்ல பிதாவும் ஆவியா இருக்கிறார். இன்னொரு ஆவியானவர் எப்படி இருக்கார்? அப்ப இன்னும் ஒரு ஆவியாரு இயேசு கிறிஸ்து. அவர் ஆவியா இல்ல. அப்ப அவர் சாயல்னா யாருடைய சாயல்? சாட்சாத் குமாரனுடைய சாயலை நீதான் படைத்தார். ஆகதான் பின்னாடி 8:29 ரோமர்ல சொல்றார் பவுல், அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நாம் அழைக்கப்பட்டோம். பிசாசு உன்னை கண்டு அலறதுக்கு காரணம் வேற ஒண்ணு இல்லை, உன்னை பார்த்த இயேசுவை பார்த்த மாதிரி. இப்ப சொல்லு, எந்த பில்லி சுனி வீட்டை தோறும், எந்த முட்டை அவன் வீட்டை தோறும், எந்த காஞ்ச மிளகா அவன் வீட்டை தோறும், எந்த யாராச்சும் எலுமிச்சம் பழம் வச்சு வெளியில வச்சாங்கன்னா சீசன் நல்ல சீசன் அது ஒன்னே திண்டாது. பில்லி சூனிய வச்சவனுக்கு நீ பில்லி சூனிய உலகத்தில் இருக்கிறவரையும் அது என்ன ஒரு தெரியல. ராஜேந்திரன் ஒரு மீட்டிங் போனேன், டக்குனு ஞாபகம் இப்போதைக்கு இல்லை பாரா ஒரு மீட்டிங் வில்லேஜ் போனோம். உவானூர் வெங்கடாச்சலபுரம்னு பேர். உவானூர் திருச்சி பக்கத்தில். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போயிருந்தேன். சாயங்காலம் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது மீட்டிங் முடிஞ்சிருச்சு. 2 பேர் நல்ல பாடி பாஸ்டர் புலிப்பல் மாதிரி போட்டுட்டு முடிஞ்சவொடனே என்கிட்ட வந்து அழுது எடுத்து ஜாம் பண்ணாங்க. என்ன ஏது அப்படின்னு. இல்லையா நாங்கள் இங்கே உருவானூர் கேட்டு பாருங்க, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ஏவல் வச்சு அவங்க ஏவல் வச்சு ஸ்பெஷலிஸ்ட் போல இருக்காது. எங்கே படித்தாங்கன்னு தெரியல. எல்லாம் அவங்ககிட்ட தான் போய் என்ன பண்ணுவாங்க, மந்திர ஏவல் வைப்பாங்க. அவங்க வந்து எனக்கு ஏவல் வைப்பாங்க. எனக்கு பாருங்க எந்த ஏவலுமே இல்லை. அவங்க மாதிரி யாருமே தெரியல. வந்துட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பசங்களாம் கேட்டு நாங்கள் மனம் மாறி பாண்டவர் ஏற்று விட்டோம். இங்க இருக்கிற ஒரு
இனிமே ஒருத்தர் எங்க பாஸ்டர் தம்பிகிட்ட வந்து பாஸ்டர் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அது என்ன இப்போ எல்லா இடத்துலையுமே ஏன் நம்ம மாமியார் இப்போ எங்கள் மாமியார் பிள்ளை சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கேயும் இருக்காங்க. இந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் அதை விசுவாசிக்கிறவங்க போடு வாழ்க்கையோ பவுஞ்சு போய் பிள்ளை சொன்ன வீட்டில் ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை தரதான் இழுத்து அவர் பார்த்துட்டு சபை கூட்டம் நிரம்பி வழியுங்க. ஆதி ஆகமத்தில் நாம் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். பிசாசு ஏன் அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட அவன் போட்டி பொறாமையா இருக்கிறான்னு சொன்னா வேற ஒண்ணு இல்லை. குமாரனுடைய சாயலில் உங்களையே படைச்சிருக்க அந்த சாயலை என்ன ஆயிடுச்சுன்னா பொய் சொல்லி ஆதாம் பாருங்க. மூன்றாம் அதிகாரத்துல பிசாசு பேசினால யாரு பேசுறா? ஏவாள். ஆனா பைபிள போட்டிருக்கு பவுல் சொல்றார், முதல் மனுஷனே பாவம் செய்யலாம். தெரியுமா? முதலாவது யார் பாவம் செய்தா? மனுஷனே. ஆமா, அப்படிதான் போட்டு. நான் தப்பா இருந்தா போன் பண்ணி அங்க கேளுங்க, கரெக்டா சொல்றேன், டைம் இல்ல. முதலாவது யார் மனுஷனே என்ன பாவம் செய்ய? நீங்க என்ன பாருங்க, மூன்றாவது இடத்துல யார் பாவம் செஞ்சா? பிசாசு யார் பேசலாம்? ஆதாமா ஏவாள். அப்ப முதல்ல யார் பாவம்னா ஏவாள் தானே. ஆனா பவுல் முதலாவது மனுஷன் பாவம் செஞ்சு போட்டுருக்காரு. ஆமா, கரெக்ட். ஆனா அந்த பிசாசு பேசும்போது ஆதாமிக்கு மார்க்கெட்டுக்கு போய் போறது ஏவாள் தானே பேசிருக்காங்க. அவங்க தானே பழத்தை பறிச்சு சாப்பிட்டு யாரு அப்ப கூட இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க. பாவம் என்பது செய்வதனாலும் பாவம், செய்யாததை செய்தாலும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் பாவம். அப்ப ஏதேன் தோட்டத்துல யார இந்த தோட்டத்துக்கு காவல்காரனா வச்சார்? இதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்துக் கொள்ள ஒரு டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். மூணாவது வில்லன் வரவரான்னு அர்த்தம். அவங்க ஜாக்கிரதையா காத்துக்கிறாங்க. அப்ப ஏவாள் போய் தனியா அந்த ஏதேன் தோட்டத்துல பிசாசுகிட்ட பேசும்போது யாரு போய் அந்த இடத்துல நின்று இருக்கணும்? சில வீட்டுல சொல்லுவாங்க, ஐயா சர்ச்சு வண்டியில விட்டுருவாங்க, அவரு போயிருந்தாரு, நாங்க வருவோம். இப்ப முடிஞ்ச உடனே நான் செல்ல பேசுவேன், ஐயா மாமோய் முடிஞ்ச விஷயம் அவரு திருப்பி வந்து என்ன பண்ணிடுவாரு, சொல்லிட்டு போயிடுவாரு. இப்படியே விட்டு போனாருன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஒண்ணு கர்த்தர் வந்து ஏதாவது பிரச்சனை உண்டாக்க அவன் தான் கேட்கும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது. ஆதாம் போய் என்ன பண்ணிருக்கு ஏவாள்கிட்ட சொல்லி, பிசாசு அடிக்கவா நானும் அவளும் தான் தோட்டத்தில் இருக்கணும், நீ யாரும் புது மனுஷனா இருக்கிற, சரி வந்து இல்லை ஏன்கிட்ட தான் பேசுவேன். அப்ப கூட ஆழம் பார்த்துக்கிட்டு அமைதியா கனியோட இருப்பாங்க. ஹலோ, ஆக சப்மிஷன் என்றால் செய்ய வேண்டிய நியாயத்தை செய்யாமல் போனா ஆகவே பாவம் செய்யும். அது முக்கியம் இல்லை. இப்ப தேவசாயர் என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. எல்லாம் இழந்து தோட்டத்தோட்டு இப்ப அதிகாரம் முழுக்க யார் கையில போச்சு? பிசாசு கையில போச்சு. அவன் தான் இந்த பூமிக்கு அதிகாரி. ஆகவே ஆண்டவர்கிட்ட என் காலம் பொழுது குறைஞ்சு பொழுது ராஜ்யத்துல தர்றேன்னா இயேசுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை, அமைதியா இருந்தாங்க. தானா என்ன முடியிட்டாங்க பார்த்தா பிதா, ஐயோ என் பிள்ளைங்க சாயலெல்லாம் பிடிக்கிட்டான், பூமியும் பிடிக்கிட்டான், அதிகாரத்தை பிடிக்கிட்டான். இப்ப எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வானத்துல பிதா உட்காந்துட்டு கீழே இருக்கிற லூசிபர் ஒரு கை பார்க்க முடியாது? சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு வெளிச்சம் உண்டாக்கா இல்லையா? வெட்டாந்தரை காணப்படுதுன்னு சொன்னார், காணப்படுச்சா இல்லையா? அது போய் பிசாசை ஒளியப்படா அப்படின்னு சொன்னா ஒளிய போனா போக மாட்டான். உன் பாவமும் சாவும் தீர்ந்து போவதாக சொன்னா தீர்ந்து போவதா? ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவரே ஒரு மனுஷனா பிறந்து இல்ல, தேவன் ஒரு மனுஷனா, தேவன் மாம்சத்துக்கு வெளிப்பட்டார், மனுஷனா பிறந்து 33 வருஷம் பூமியில
ஜீவிச்சு அற்புதம் செஞ்சு கல்வாரி செய்வது தூய நம்ம தெரியும் ரத்தம் செஞ்சு மறித்து உயிர்க்கிறது ரட்சிப்பர் மண்மக்களுடைய பாவத்தை என்ன பண்ண நிவர்த்தி பண்ண. எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவெல்லாம் வார்த்தையில உட்காந்துக்கிட்டே ஆகியாமத்தை பல உலகத்தை படைத்த கடவுள் ஏன் மேல உட்காந்துக்கிட்டே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ அவதரிக்காம பிசாசே நீ ஒழிஞ்சு போ, உன் பாவம் தீர்ந்து போகட்டும், உன் சாபம் தீர்ந்து போகட்டும் சொன்னா நடக்குமா நடக்காது? சொல்லுங்க தயவு செய்து, நடக்குமா இல்லையா? உங்களை கேட்கிறேன், ஏன் அப்படி செய்யணும்? ஒரு ராஜா போய் சொன்னா, ஏயா போட்ல மந்திரி ராஜாவும் போயிட்டு இருக்காங்க, ஏரி தூரத்துல அரண்மனையில ஒரே ஒரு தவமிருந்து பெத்த ஒரு பிள்ளைய ஒரு என்ன பண்றான், அப்படியே தூக்கி தண்ணியில போட்டு இந்த ராஜா இருந்து போட்டு என்ன பண்ண பார்த்துட்டு அப்படியே குதிச்சு நீந்தி போய் கழிச்சுக்கிட்டார் பிள்ளைய. அமைச்சர் கேட்டார், ஏயா இதுவரைக்கும் நீ ஒரு வார்த்தை கட்டளையிட்டா நான் செய்யறேன், இது வரைக்கும் அப்படித்தான் செஞ்சேன், புள்ள உழுந்துச்சு ஒரு கட்டளையிட்டா நாம தூங்கினாங்க. அந்த இடத்துல கட்டளை பேச வராது, வார்த்தை பேச வராது, அன்பு. நல்ல நினைக்கிறேன், உன் புருஷன், உன் மனைவி, உன் பெற்றவங்க யாரா இருந்தாலும் அன்பு செலுத்த என்ன சொல்ற, எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த ஒரு அன்பு இயேசுவுடைய அன்பு. என்னை உன்னை அன்பு செலுத்தவர் இருக்கிறார். ஆக என்னன்னா இயேசு வந்து மனுஷனா பிறந்து பிசாசு போய் இங்க வாங்க. நல்ல புரிஞ்சுக்க, நான் ஒன்றும் மனுஷனா பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு பரலோகத்தில் எல்லாமே இருக்குது. நான் ஏன் மனுஷனா பிறக்கணும், நான் ஏன் பாவத்தோடு போராடணும், நான் ஏன் கஷ்டப்படணும், ஏன் காலி துப்பணும், எல்லாம் என் தலையை பிடிச்சி ஏன் எடுக்கணும், ஆணி வச்சு அடிக்கணும், இப்படி காலெல்லாம் ஏன் உடைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஆனதாம் என்று விழுந்து போன சந்ததிகள், இவங்க பாவிகள், இவங்க தேவனுக்கு சத்துருக்கள், இவங்க ரத்தமே பொல்யூஷன் கரையா போச்சு, இவங்களால ஒண்ணு காப்பாற்ற முடியாது, இவங்க செத்தா நரகம் தான், இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே நான் அவங்களுக்காக வந்து நல்லா கவனிச்சுக்க, ஒரு மனுஷனா நான் இருந்தேன். மனதில நான் மரியாதையோடு ஆஸ்திகள் கொடுக்கிற பெண்கள் இயேசுவாக என்னை சூழ்ந்திருந்தார்கள். இரவு நேரங்களில் அவர்கள் எல்லாம் என்னோடு ஊழியம் செய்தார்கள். நல்லா கவனிச்சுக்க, பிசாசே மனுஷனை ஏமாத்தலாம், உன்னை ஏமாற்ற முடியாது. நான் பெண்களோடு ஊழியம் செய்திருக்கிறேன், இரவு பகலா இருந்திருக்கிறேன், அந்த இடத்தில் இருந்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்க, நீ என் மேல பல்லு போட்டு ரகசிய பாவம்னு ஒன்று சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்னாலே முடியல. ஏன் தெரியுமா? அப்படி பரிசுத்த ரத்தம், இந்த ரத்தத்தை என் பிள்ளைகளுக்கு செஞ்சிருக்கேன். ஒழுங்கா அவங்க கிட்ட வாங்கின பூமியை மறுபடியும் அவங்க கிட்டே கொடு. அவர்களுக்கு நான் கொடுத்த அதிகாரத்தை மறுபடியும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். இறந்து போன தேவசாலையை கொடுக்கிறேன். ரட்சிப்பென்றால் வேறு ஒன்றும் அல்ல, எதிராளி பிடித்த பூமியை வாங்கி உன்னிடத்தில் கொடுத்து நீ ஆண்டு கொள் என்று கர்த்தர் சொல்லுவார். இழந்து போன உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இழந்து போன பூமி உங்ககிட்ட வந்துருச்சு, அந்த அதிகாரம் உங்ககிட்ட வந்துருச்சு, ஆளுகை உங்ககிட்ட வந்துருச்சு. நீ தேவனுடைய பிள்ளை ஆயிட்ட, குமாரனுடைய சாயலுக்கு வந்துட்ட. அதனால அவனோட பூமியிலேயே அவனுடைய அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்து உனக்கு ஆளுகையா கொடுத்து இந்த பூமியை சுத்தி சுத்தி வரும்போது ஒரு காலத்துல நம்ம இருந்த பூமி நம்ம அதிகாரம் செலுத்தணும். இப்ப பாரு, இது அதிகாரம் நம்மளை இயேசுவின் நாமத்தில் ஓடணும். ஆகவே இங்க இருக்கிற அத்தனை பேர் பார்த்துக்க, பிசாசு இனிமே தொல்லை கொடுக்கும் போது, பிசாசு இனிமே பயப்படுத்தும் போது அடிமத்தனத்துல பயப்படாத, உன்னை கண்டு அவன் பயப்படான்னு புரிஞ்சுக்க. ஆதியாகமத்தை வாசித்தீர்கள், எவ்வளவு அற்புதமான தங்க சொரணை, அதில் கிறிஸ்து இருக்கிற, அதில் பிதா இருக்கிற, அதில் பரிசுத்தாவியார் இருக்கிற. ஆகவே இதுவரைக்கும் நான் சொல்றத தொகுத்து சொல்றேன், விளங்க. லூசிபரின் அக்கிரமம் என்றால் வெளியே தெரியாத பாவம், இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவம். இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவத்தை பரலோகத்தில் ஒரு தூரம் கண்டுபிடிக்க முடியல, தேவன் கண்டுபிடித்தார். இதிலிருந்து நீ நான் ஒரு லெசன் கற்றுக்கொள்வோம். அவர் என் இருதயத்தை காண்கிறது, அவர் என் வேதனையை காண்கிறது, அவரின் கர்த்தர் மீது இருக்கிற வைராக்கியத்தை காண்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ப மாட்டேன். அவர் என் இருதயத்தை கண்டிருக்கிறபடினால் நான் வெற்றி அடைந்து
இரண்டாவது, சத்துரு வந்து என் மீது தொடர்ந்து போர் தொடுத்து கோபமா இருக்கிறது காரணம் ஏதோ நம்ம மட்டமான ஒண்ணு இல்லாதவங்கிறதுக்காக இல்லை, நான் குமாரனுடைய சாயல் இருக்கிறவன். அது மட்டும் இல்லை, விசுவாசம் எல்லாம் புரிந்து பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப இயேசுவை யார் யார் ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் அவரை போல இந்த பூமியில ஆளுகை செய்வாங்க. உங்க குடும்பத்தின் பிரச்சனைகளை நீங்க ஆண்டு கொள்ளும் கத்திர அதிகாரத்தை கொடுத்துருங்க. இப்படி நிறைய வருங்க, எக்கச்சக்கமா அப்படி போயிட்டு அற்புதமான சத்தியம். எத்தனை பேர் சத்தியத்தை இருக்கிற சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு? சொல்லி முடிச்சிடும் பாச நிறைய இருக்கு. இன்னும் சொல்றேன் அப்புறம் தேவன் விருட்சங்களை படைத்தார்கள் இருக்கா? நீங்க படிக்கிறீங்க கனி விருட்சங்களை எதுல இருந்து படைத்தார்? பூமியை பார்த்து சொன்னார் விருட்சங்கள் முளைக்க கிடக்கும். எதை பார்த்து பேசினா? என்ன சொல்லுங்க, எதை பார்த்து பேசினா? பூமியை பார்த்து விருட்சங்கள் புல் பூண்டு முளைக்க கிடக்குது. முளைச்சுச்சா இல்லையா? விருட்சம் வந்துச்சா இல்லையா? சரி, தண்ணீரை பார்த்து சொல்றார் உங்களில் நீந்துவைகள் மீன்கள் உண்டாகிறோம். எதை பார்த்து சொன்னார்? தண்ணியை பார்த்து. எது என்னன்னு சொன்னார்? மீன்கள் உண்டா, மீன்கள் உண்டாகும். உண்டாச்சு இல்லையா? அப்போ பூமியிலிருந்து எது வந்துச்சு? மரம் வந்துச்சு. தண்ணியிலிருந்து எது வந்துச்சு? மீன். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், மீன் செத்து போய் ஒண்ணும் இல்லாம போகணும்னா மீன் என்ன செய்யணும்? அவ்வளவு. ஆமா, தண்ணியை விட்டு சிஸ்டர் கைது. எது எதிலிருந்து உண்டானதோ அது கடைசி வரைக்கும் உயிரா நிலைச்சு நிற்கணும்னா மரம் எதிலிருந்து உண்டானுச்சு? அப்போ மரம் கருகி போய் பட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? பூமியிலிருந்து வெளியே எடுக்கணும். ஆனா வெளியே எடுக்காம பூமியில இருந்துச்சுன்னா எது எதிலிருந்து உண்டானதோ அது அதிலேயே நிலைத்திருந்தால் அது நித்தியமா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நான் எங்க இருந்து வந்தோம்? நீங்க மண்ணிலிருந்து வந்தது சந்தேகம் ஞாபகம் வந்துருச்சு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது சயின்ஸ் டீச்சர் மேத்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, தலையில மண்ணு ஏதேன் தோட்டத்திற்கு மண்ணை எடுத்து என்ன உண்டாக்கினா? எதை உண்டாக்கினா? மனுஷனுக்கு எந்த பார்க்க சிருஷ்டித்தா? ஆனா மண்ணால சிருஷ்டித்தா தன்னுடைய சுவாசத்தை தான் ஊதுனார். அதனால நாம வந்து தேவனுடைய சுவாசம். நான் சொல்றேன் கரெக்ட். அவர் என்ன பண்ணார்? மண்ணை எடுத்து குழைச்சு நம்ம பாடி என்ன பண்ண உடம்ப உண்டாக்கிட்டார். எல்லாம் கவனிங்க, உடம்புதான் நீங்க இல்ல, உடம்புதான் நீங்கன்னா களிமண்ல செஞ்சு வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும்? ஏஞ்சி மம்மி மாதிரி. ஆனா வந்துச்சா? ஆனா தேவன் என்ன பண்ணாரா? என்ன பண்ணார்? ஜீவ சுவாசத்தை அந்த களிமண் நாசிக்குள்ள என்ன பண்ணார்? ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா. அப்போ மரம் மண்ணிலிருந்து வந்தது, மீன்கள் தண்ணீரிலிருந்து வந்தது. நீங்கள் நான் எதிலிருந்து வந்தோம்? தேவனுடைய சுவாசம். தேவனுடைய சுவாசம் எங்க இருந்துச்சு? தேவனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்? மண்ணில இருந்து. மரம் வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும்னா மண்ணில இருக்கணும். தண்ணியில இருந்து மீன் வந்து கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்த தண்ணியோட இருக்கணும். மீன் நான் ஆசீர்வாதம் பண்ண தேவனோட இருக்கணும். சந்திரமோகன் தம்பி என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு வர போதெல்லாம் கத்திர சொல்லுங்க, கத்திர ஜாம் பண்ணியா வேலை வசதிங்க போய் நீங்க வேலை வசதிகள் நான் பாச இல்லை சவு பார்த்த மாட்டீங்களா? சவு பார்த்து யாரும் வேலை வசதி இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க. உங்களை வேற ஒன்றும் இல்லை, நீ தேவனிலிருந்து வந்தவங்க. நீ தேவனை நினைச்சிருந்தீங்கன்னா நீ வாங்கி சொன்ன
உங்க வீட்டுக்காரெல்லாமா உங்க உடம்பு மேல அக்கறையா இருப்பாங்க. உங்க புள்ளி போலாம் உங்க பணத்தின் மேல அக்கறையா இருப்பாங்க. நாக்காரெல்லாம் எவ்வளவு பவுன் போட்டுட்டீங்கன்னு கவனமா ஆனா உங்க ஆத்துமா உங்க ஆவி நல்லா இருக்கான்னு கவனமா இருக்கிற ஒரே ஆளு தான். ஆகவே உங்களை அவர் அருமையா நடத்துறது கீழ்படுத்து அடங்கி கற்று பயன்படுத்துங்க. ஆனா கர்த்தருடைய வரை எனக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா இவங்க தான் சொல்றவங்க கைது கல்லை சொல்லுவாங்க. நான் குதிச்சு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு காரணம் பல விஷயத்துல ஒரு விஷயம் என்னோ எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர் குடும்பத்துக்கு நான் பிள்ளையா மனசார கூட தீங்கு நினைக்காம ஒரு பிள்ளையை போல ஊழியம் செஞ்சேன். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பெற்றிருக்கேன். தேவன் தான் முக்கியம். தேவன் தான் நான் நல்லவர். அவர் பற்றி யாருமே இல்லை. ஆனா அவர் ஒரு ஆளை அபிஷேகம் பண்ணி ஒரு தாயை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய தகப்பனா தாயை கொடுத்தாங்களே, கர்த்தருக்கு அப்புறம் நீ மிக மதித்து கனப்படுத்த தாங்க வேண்டிய ஒரு கருவிகள் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஊழியக்காரர் மனைவியும். ஒன்றாச்சு எல்லாமே ஃபாஸ்ட். நானும் ஃபாஸ்ட், வெளியாரும் ஃபாஸ்ட். இது சொல்லி முடிச்சேன். ஏழுக்கு இன்னும் ஒரே ஒரு சொல்றேன். தேவன் ஆதாம் ஏன் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்களே சொல்லுங்க. எல்லாம் படைச்சிட்டு சந்தோஷமா எல்லாம் பண்ணி இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளும் என்ன பண்ணு புசிக்கலாம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி மட்டும் அதெல்லாம் புஷம். யோசிச்சு பாருங்க. ஒரு மரம் இருக்கு. நீங்க கூட பாருங்க, வீட்டுல சப்பாத்தி இருக்கும், இட்லி இருக்கும், இந்த நான் பழைய சோறு மோர் மிளகா வறுத்து வச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். டாக்டர் ஸ்வீட் மட்டும் சாப்பிடாதாங்க. நம்ம எப்ப நேரம் அங்க போவோம்? அது இன்னொன்னு சொல்லிடுவோம், கர்த்தருக்கு சோதரம், கர்த்தர் பரிகாரி அல்லவா. சரி, என்ன அப்படி போயிடுது. வாங்க திரும்புறீங்களே, ஒருத்தராச்சும் யோசிக்கணும்னா பிரசவத்தை விட்டு வாங்கன்னா இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க. சட்டத்தை பாருங்க, அதுதான் அந்த நல்ல இருக்கிறோமா. சரி, எல்லா தோட்டத்தில் இருக்க எல்லா மரத்தின் கனியை சாப்பிட்டு நன்மைக்கு மரத்தின் கனியை சாப்பிட்டு. இது என்ன தெரியுமா அர்த்தம்? எத்தனை பேர் தெரியும் சொல்லு. இது என்ன அர்த்தம்? சொல்லிட்டு எடுத்தோடனே ஒரு வீட்டுல மாசம் சம்பாத்தியம் வருது. சரி, அது சொல்ல ரொம்ப அப்புறம் அவர் சொன்னாரு போல, நாங்களும் அவன் பேசிக்கிறோம். இப்போ தெரியல லேட்டா வந்து தர்சனம் அதான் நான் சொல்ல பாரு. 2:8-9 மல்கியம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11, 12. இது நிறைய வசனம். என்னப்பா நான் சொல்றேன். பவுல் சொல்றார், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், அதிகமாக விதைக்கிறவன் அதிகமாக. இது என்ன சொல்றாரு? விவசாயம் பண்ண சொல்றாரு பவுல். விவசாயம் பண்ண சொல்ற நோவா அவருடைய 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். பூமி உள்ளளவு விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் ஒழிந்து போவது இல்லை. லா எல்லாம் சொல்லுங்க. சட்டம் சொல்லுங்க. பிரமாணம். லா, சட்டம், பிரமாணம் எதுவானு சொல்லியிருக்கேன். தேவன் சில பிரமாணங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் சில சட்டங்களை ஏற்படுத்தி பாருங்க. எந்த பொருளும் மேலே தூக்கி இருந்தால் அது எங்கதான் வரும்? அப்ப இது கிராவிடேஷன், புவியீர்ப்பு விசை. இது ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு நல்லவன் கேட்டானே
தெரியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவ புதியுமா விசுவாசம் அவன் விசுவாச. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு சட்டம் என்ன பண்ணிட்டு கிரியை செஞ்சுட்டு இருக்குன்னு. ஏன்னா அந்த சட்டத்தை உருவாக்குன்னு அவரு நம்ம ஊர் தான் டிராபிக் போலீஸ்காரங்க லெஃப்ட்ல போட்டு இவன் ரைட்ல போவான். சட்டத்தை உருவாக்குன சட்டம் நம்பிடுறாங்க. நம் சட்டத்தை உருவாக்கினால் ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டாங்க. அது ஒரு சட்டம் தம்பி. அப்போ உனக்கு எனக்கு பணம் வேணும். எத்தனை பேர் பணம் வேணும்னு நம்புறீங்க? நானும் சர்ச்சார்பாடு வளர்க்கப்பட்டவங்க 75 ரட்சிக்கப்பட்டு சிபிஎம் கடுத்து சர்ச்சார்பாடு ரொம்ப நாங்கள் வளர்ந்துதான். எங்களுக்கு என்ன போஸ்டாங்கன்னா மனமே வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாள் நான் அதை வயதாயிட்டு ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு ஜீவன் கடைசி வரைக்கும் நம்ம ஐம்பது நான் இருந்தால் போகுது, எந்த பணம் எனக்கு வேண்டாம் சொல்லி முடிச்சுட்டு சிறுவாச்சூர்கள் பெரம்பலூருக்கு சிறுவாச்சூருக்கு போகணும். பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். கண்டக்டர் வந்த டிக்கெட் எங்கே பார்ப்போம். ஹல்லேலூயா, அது ஒன்றும் இல்லை, நல்லவங்க யாருப்பா கேட்ட எங்கே இறங்குங்க சிறுவாச்சூர் 50 பைசா. அப்போ 50 பைசா இருந்தேன். நான் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இந்த உலகம் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய சத்தம் வெறும் ஒழிந்து போகும். யாரும் ஒழிஞ்சு யாரும் அவனுக்கு டிக்கெட்னா நான் ஒழிஞ்சு போயிருக்கேன். நல்லா யோசிப்பாரு, நல்லா யோசிப்பாரு. நான் சந்திரன் அவன் தம்பி எனக்கு ஒரு நான் பாண்டு எழுதி கொடுத்துருப்பாரு. ஏன்னா இந்த ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் மனைவி புருஷன் கடவுளுடைய தேவ சொல்றேன். ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கத்துறதுக்குள்ள எவ்வளவு வேதனை, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு வறுமை, எவ்வளவு கஷ்டம். நான் ஒரு ஊழியை நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் ஒண்ணு நீங்க விளைய விஷயம் இந்த விசுவாசம் எப்படி. ஏன்னா சில இடத்துல ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்துட்டாங்கன்னா எதையா சொல்லி போயிடுவாங்க. இவருக்கு ஒரு தரிசனம், உங்களை எப்படி வளர்க்கணும், உங்களை எப்படி கொண்டு போகணும். தேவன் இவருக்கு ஒரு தரிசனத்தை, இவருக்கு ஒரு பாரத்தை கொடுத்துருக்காரு. நான் வந்து அகில உலகம் போக முடியாதான்னா என் பிரசவத்துக்கு கோடி மக்கள் தலையாட்டலாம், அது பெருசு இல்லை. இவர் என்ன பேஸ் மட்டும் போட்டு இந்த சபையை வளர்த்திருக்காரோ நான் வந்து அவருடைய தரிசனத்துல பங்கு பெற்று ஒளி செய்ய போனாங்க. அந்த கவலையோடு பேசிட்டு இருக்கேன், அந்த பொறுப்போடு பேசிட்டு இருக்கேன். எதுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மெங்க வஸ்து தெரியாமலோ இந்த பணம் பொருளாதாரங்கிறதுல கொஞ்சம் தண்ணி எல்லாமே எங்களால் தான் எல்லாருமே வளர்த்தாங்க. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஐஸ்வர்யவானாக அந்த இருந்த தேவன் நமக்காக தரித்திரமான, ஏன் தரித்திரமான, தரித்திரமான உங்களை ஐஸ்வர்யமான நான் சொல்றேன். நான் பாஸ்ட் பேசிட்டு இருந்தேன், நிறைய கட்டுமானம் பண்ணிருக்கேன். நான் சொல்றாங்க அமெரிக்காவில் வந்து மலேசியா மீது ஒரு ரிங்கட் $1 இந்த கட்டுமான பணிக்கு வராதுன்னா இது கட்டுறதுக்கு வராது, வேற ஏதாவது வரணும், அது வேற விஷயம். ஆனா இது கட்டி முடிச்சு ஓஹோன்னு இருக்கிறது நம்ம தலைஞாயிறு பிள்ளைகளுடைய பணங்க. இன்னும் கொஞ்சம் சதம் நல்லா நினைக்கிறேன். கட்டியாச்சு கல்யாணம் இல்லம்மா, நான் சொல்றேன். அப்ப என்ன தெரியுமா, அருமையான தேவனுடைய டைம் கொடுக்கும், அவங்க ஜபிக்கட்டும். இந்த சபையில எனக்கு ஒரு ஆசை, 10லிருந்து 5 வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய செமினார், வேத கருத்தரங்க, விசுவாசிகளுக்கு நம்ம சபைக்கு என்ன பங்கு, நம்முடைய விஷயம் என்ன, எப்படி ஒரு நம்ம வந்து ஊழியத்தை தாங்கணும், எப்படி இந்த ஊழியத்தை மேலே கொள்ளணும்ன்றத நான் சொல்றேன். அவர் போயிட்டு இந்த சபையில ஒன்னே ஒண்ணு, இந்த சபை ஊழியம் கட்டப்படுவது ஒரு தனிப்பட்ட ஆண் இல்லைங்க. அவர் மூலமாக இருக்கிற அபிஷேகமும் அந்த அபிஷேகமும் கொடுக்கிற வேத வசனத்தை நீங்கள் விசுவாசி, நீங்கள் அதில் இறங்கணும். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அது வரும்போது கம்ப்ளீட் கட்டணம் ஆகிடும். ஏசி தான் சத்தம் பெருசா இருக்கு, வலு இல்லையே ராம் சொல்லுவாப்போம். இது நான் சொல்றேன், பவுல் சொல்லுகிறார் கொஞ்சமா வரை, அது ஒரு சட்டம். அப்போ நான் சொல்லி பிடிக்கிறேன் பாரு,
விசுவாசிகளுடைய அப்ப நீங்க சர்வ சந்தேகம் தானே, நீங்க பணம் இல்ல அந்த பைபிள்ல போட்டுருக்கு பண ஆசை எல்லாத்தையுமே என்ன சொல்லுங்க பண என்ன சொல்லுங்க வசனம் கரெக்டா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நான் உங்களை கேட்கிறேன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா, பணம் எல்லா தீமைக்கும் வேறா? பண ஆசை. நீங்க என்ன ஆசையா இருக்கீங்க? அதுதானே வேறு. பண ஆசை தான் வேறு. இங்க கூட நான் சொல்லிடுறேன், பண ஆசை வேற ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் வாங்க நீங்க வந்தேன் அதே டைம் நம்ம பண்றது சும்மா உதாரணமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஆபிரகாம் ஆசை வெள்ளி பொண்ணு எனக்கு கொடுத்துட்டாரு. இப்படித்தான் எல்லாம் எனக்கு தான் ஆசீர்வாதம். வெள்ளி கொடுங்க, தகவல் கொடுங்க, வீடு காடு வாட்டு எடுக்கிறதா கொடுக்குறீங்க. கொடுக்க கொடுக்குறாங்க கையை பார்க்கல, யாரை பார்த்துருக்கீங்க? அவர் தான் பார்த்துருக்காங்க. எங்க திரும்ப தப்பா இருக்கு, பணம் நம்மளை கவுத்துருக்கு. கொடுக்க கொடுக்க எதை பார்க்க கூடாது, இதை பார்க்க மாட்டேன். இதை விட நீர் இது வரும் போகும் நீ என்னோட இருக்குது. அவங்க ஒரு நாள் தப்பாங்க. அந்த தரிசனம் பெற்ற சபை நம்ம ஸ்ரீகொண்ட தேவாலயம். ஒருத்தர் பணத்தை விட மாட்டீங்க, பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்ப நான் சொல்ல வரணும், உங்க பொருளாதாரம் செழிக்கணும்னா நல்ல கொஞ்சம் தசம பாகம் காணிக்க. நான் விஷயம் தசம பாகம் காணிக்க. இதை குறித்து நமக்கு தப்பான அபிப்பிராயம் என்னன்னா, தசம பாகம் யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கும் அந்த காலத்துல போயிச்சாங்கன்னா, பாஸ்டருக்கும் அவங்க அவங்க ஊழியத்துக்கு குடும்பத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். நம்ம நினைச்சுக்கலாம் அப்படி அவங்க பாச சந்தோஷம் பாவம் இல்லை. கர்த்தர் வாழ்றவங்க ராஜா சொல்றாங்க. ராஜாங்க நல்லதவனி நம்ம தசமம் அவருக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு என்ன பண்ண உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாம் யாருக்கு தசமம் கொடுத்தாரு? மெல்கிசேதேக்கு கொடுத்தாரு. சரி கொடுத்துட்டு அதே ராஜா பாருங்க, குவிஞ்சு கிடக்கு வெள்ளி பொண்ணுலாம் அந்த ராஜா அந்த ராஜா இந்த பொண்ணு வெள்ளி நீ எடுத்துக்கணும். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன சொல்ற? ஒரு சரட்டு பெல்ட் கூட அது அப்படி சொல்லிட்டு ரெண்டு கையும் என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னதமான தேவனுக்கு நேரா என் கையை ஏறெடுக்கு. எல்லாம் கவனி சொல்லுங்க. உன்னதமான தேவன் எல்ஷடாய் தேவன் அர்த்தம். எல்ஷடாய் தேவன் அர்த்தம் எல்லாவற்றையும் பெருக செய்கிற தேவன் அர்த்தம். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பாஸ்டர் எல்லா வயதிலும் பெருக செய்வது யாரு? அவர் யார் பெருக செய்யறாரு? சரி இப்படி சொல்லிடுறாங்க. நம்ம நீங்க அவர் பாஸ்டர் இந்த சபை ஆரம்பிச்ச 7 வருஷம் ஆகுது முடியும் 19 வருஷமா பாஸ்டர் அங்கவன் நாய்க்கு அது 10 வருஷமா இருக்கு. 19வது வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அங்கவன் நாய்க்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரன் தான் இல்லையா இருந்தாங்க? என்ன சந்தேகம்? நீங்க ரட்சிக்கிறவர் யாருதான்? ஊழியக்காரர் தான் இருந்தாரா இல்லையா? அவரு போஷிக்கப்பட்டாரா இல்லையா? உங்களால இல்ல. யாரா? அப்ப நம்ம தசமபாகம் அவருக்கு இல்ல. அவர் நம்ம கொடுக்கறதுல அவர் எல்ஷடாய் தேவனை பெற்று இருக்கிறாரு. அவர் கையை உயர்த்தினாருன்னா அந்த சிருஷ்டித்த தேவனை அவர் போஷிக்கிறார். தேவ தாசன்
போதகர்கள், ஆசாரியர்கள், குருக்கள், தேவ ஊழியர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனே அவர்களுக்கு சொத்து, தேவனே அவர்களுக்கு ஏற்றவாயில்லை. ஆக்சுவலா நம்மளை விட பெரிய பணக்காரர் இந்த நேரத்தில் அவங்கதான். பணக்காரனாக இருக்குது. இந்த சபையிலே ரட்சிக்கப்பட்ட ரொம்ப கஷ்டம் ஜீவனத்தோடு வந்து இன்னைக்கு நல்லா சூப்பரா இருக்கணும்னு அர்த்தம். சேரமானம் தான். எதோட சேரமா அப்படிதான் ஆகும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளோட ஓட்டினா எல்லாம் அப்படிதான் ஆகும். அப்ப யாரு அவர் ஆசீர்வதிக்கிறார்? அப்ப இந்த தசமபாகம் யாருக்கு இல்ல? நான் பேசுறேன் போகுது. யாருக்கு இல்ல? அது ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா அவருக்கு யாரு ஆசீர்வதிக்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது யாரு? வானத்து பூமி ஆண்கள் பார்ப்போம். ஓஹோ, அப்ப அவருக்கு இல்லைன்னா கர்த்தருக்கு. ஆமா, கர்த்தர் ரொம்ப ஏழை. மதியானம் நீங்க ரசம் வாங்க கொடுத்தாலும் மட்டன் எடுத்து தூரம் வைக்க முடியும். வெள்ளியும் கொண்டு சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கு. நான் பசியா இருந்தா வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். உண்மையான ரசம் பர்வதங்கள் முழுக்க கடாக்கள் எருதுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் என்னுடையது. நான் பசியா இருந்தால் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன். அப்ப தசமமாக யாருக்கும் வேண்டாம், ஆண்டவருக்கும் வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். ஏன் தெரியுமா? உன்னுடைய பொருளாதாரம் பெருகுவதற்கு அந்த ஒரே வழியை கட்ட வேண்டும். விசுவாசியாகி உன்னுடைய என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வீட்டுல பணம் பெருகணும்னா நான் சொல்றேன், எப்படி 5 விதைய தோட்டத்துல விதைச்சா 50 செடி ஆகுது, அது போல தசமபாகங்கிற விதைய உன்னுடைய பொருளாதார பெருக்கத்துக்கு இங்க விதைக்கும் பொழுது ஓ நன்மைக்காக நீ அறிகிற. நிறைய அறுவடை நிறைய விதை, கொஞ்சம் அறுவடை கொஞ்சமா விதை. ஆகவே அவனவன் தன் மனதில் தீர்மானத்தின்படியே அர்த்தம். போடுறது 10 ரூபாயா 50 ரூபாய் தீர்மானம் அர்த்தம் இல்ல. நான் எவ்வளவு அறுக்க போறேங்கிற தீர்மானி. நீ நிறைய அறுக்கணும்னா நிறைய விதை. என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க தசமம் காணிக்க பாசுக்கு இல்ல, தேவனுக்கு இல்ல, உங்க பொருளாதாரம் செழிக்க விதைக்க விதைக்க என்ன தெரியுமா ஆயிடும்? உங்கள் பாத்திரம் இறங்கு வழி எல்லாம் தெரியும் பார்ப்போம். அப்படிதான் இது வரைக்கும் ஆசீர்வதிச்சார். ஆனா ஒரு விஷயம் நாங்கதான் இருக்கு. ஏன்னா தம்பி சந்திரமோகன் சார்லாம் பேசுறேன். என் ஊரில் நடக்குது. ஒரு பையன் என்ன பண்ணான், ஒட்டிட்டேன். எங்க வீட்லயே படுத்துவோம், எங்க வீட்லயே சாப்பிடுவோம், அப்பா அப்பான்னு கூப்பிடுவோம். இதுதான் இன்னைக்கு எங்க இருக்கானா? லண்டன்ல. லண்டன்ல இருக்கா எல்லாம் இருக்கா. ஊழியத்தை மறந்துட்டான், என்னைய மறந்துட்டான். ஒரு தடவை ஒரு லெட்டர் எழுதணும், இந்த பாவிக்காக ஜெமி. இந்த சபையில ஸ்ரீமூல் தேவாலயத்தில் வெறும் பாவிகளா மட்டும் இல்லை, தரித்திரரா உள்ள வரும். தேவதாசனம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நல்ல புரிஞ்சிக்க, வீடு இல்லாத உனக்கு வீடு வருது, கார் இல்லாத உனக்கு கார் வருது. ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஏன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறது தெரியுமா? ஒரு போதுமான தேவைகளை நிறுத்தி அடைஞ்சு ஆசீர்வாதம் இல்லையா? அவைகளை எல்லாம் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த இந்த சபை கட்டுமானங்கள் பரலோக ராஜ்யம் விஸ்தரிப்பதற்கு கர்த்தர் அந்த செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னாடி என்ன ஆயிடுறாங்க? சுழல காரணமா மாறுறாங்க, பதுக்க ஆரம்பிச்சாங்க. மண்ணா பெய்யும் பொழுது கர்த்தர் சொன்னார், அன்றன்ற அளவுக்கு எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்து பதுக்கி வச்சுன்னா அது நாரி போயிடும். ஆக இன்னைக்கு ஐடி ஃபீல்டுல, இன்னைக்கு சிபிஐ ரைட்ல அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் பிளாக் பண்ணி பதிக்கல. என்னை மன்னிச்சுக்க, நான் வெளியே இருக்கவங்க பேசுறேன். விசுவாசிகள் கூட ஒரு தேவாலயத்துல வந்து தேவ ஊழியர்கள் மூலமா நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன காரணத்திலேயோ அவங்க பணம் எல்லாம் பதுக்கப்படுகிறது, சுயநலமாய் செலவு செய்யப்படுகிறார்கள். தூக்கி ஆளாக்கி வளர்த்த தேவ சபையும் ஆலயமும் தடுமாறி நிற்குது. அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே உன்னை பெருக வைப்பது இதற்காக, இந்த பரலோக ராஜ்யம் விரிவடைவதற்காக.
இருக்கு, இப்படி இருக்கு. ஆனால் தலைஞாயினுடைய தலை விதி மாற்றுகிற தேவனுடைய ஜீவன் இப்ப அவரை நான் பவுல பார்த்து இந்த கட்டில மட்டும் இந்த மண்ணில் இல்லைன்னா சுற்று வட்டார மக்களுக்கு எந்த ஆசீர்வாதம் இருக்காது. இது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, தேவனுடைய கல்வி, தேவனால் போ என்ற ஆர்வம் சொல்லி அழைக்கப்பட்டது. இதுக்கு மறந்துடாது. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே நான் அள்ளி கொடுக்கிறேன், என் பாசம் இல்லை, உனக்கு இல்லை. ஏன்னா எங்க பாசம் எல்ஷடாயினுடைய நீ மகா பெரிய தேவன், என் பொருளாதாரம் பெறணும், என் ஐஸ்வர்யம் பெறணும். ஞாபகம் ஒரு நாள் பசுபதி ராஜகோட ஒரு இந்து பையனை என் வீட்டில் தங்கியிருந்தாங்க. ஆண்டவர் ஏற்றி கொண்டு உபத்திரத்தம் ஒரு நாள் சொன்னான். ராஜன் இன்னைக்கு அவன் பிரசவம் பண்ணான். ரிசர்ச் தானே இங்கே வந்து சரி பையன் அவன் சொன்னான், என்ன ஞாபகம் இருக்காங்க, ஒரு நாள் உங்களோட இருந்துட்டு இருக்கும்போது அரிசி வாங்கிறதுக்கு பணம் வச்சிருந்தீங்க. எனக்கு தெரியும் அது ஒரு தேவனுடைய ஊழியர் வந்தார், அப்படியே எடுத்து கொடுத்தீங்க. அக்கா சொன்னாங்க, பா இது ரைஸ் வாங்கிறது இருக்குது. அதை நான் கேட்டேன். இல்லைப்பா அது செய்வார், எடுத்து கொடுத்தீங்க. எனக்கு கூட இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கடவுளை இப்படி ஒரு ஆசீர்வதிச்சிருக்கேன். எந்த மாதிரி உங்களுக்கு வயத்திருக்கேன் ஏன் தெரியும்? நான் சொல்றேன், தண்ணி அடிக்கிறதுக்கும் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறதுக்கும் ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் கத்தையா பணம் பதுக்கி இருக்கிற பூமியில யார் யாரை எப்படி கடவுளுடைய பணத்தை இழந்து கொடுத்தாருன்னா பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு, நம்முடைய சபையினுடைய தரிசனம் விடுபடுவதற்கு அதற்காகவே நீங்க ஒரு போதனை பண்ணுங்க. அது என்னன்னா விதையே சாப்பிட்டா அறுவடை, விதை நல்ல சாப்பிட்டா நாளைக்கு விதைக்கிறது ஒண்ணுமே இருக்காது. இந்த மரத்தின் கனியை சாப்பிடாது என்பது விதை நெல், தசமமாக காணிக்கை எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனா 10ல் 1 அது விளக்கப்பட்ட மரம் போல அது கர்த்தருக்குரியது. விதை நெல்லது, அதை சாப்பிட்டுனா உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க, வறுமையோடு வெளியே வந்தாங்க. நான் சொல்ற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆதி ஆகமத்தை வாசித்தீங்களா? ஆதியில் இருக்கிறது வாசித்தீங்களா? தங்க சுரங்க இது ஆதி ஆகமம். நான் ரொம்ப கம்மி பண்ணி சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல முடிவு பண்ண போறீங்க? எப்படி முடியும்னா, அண்ணன் என் இருதயத்தை காண்கிற தேவன், இருதயத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய கர்த்தர் என் ஜீவனுடைய தேவன். மண்ணிலிருந்து மரம் பறிபோனாலும் தண்ணீரிலிருந்து நீர் பறிபோனாலும் அது செத்து போகும். நானும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். நான் நிலைச்சிருப்பதற்கு தேவன் விட்டு விலகக்கூடாது. தேவன் தான் நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், இழந்து போன அந்த மகிமை, ஆண்டு கொள்ளும் தேஜஸை குமாரன் மறுபடியும் எனக்கு கொடுத்ததனால் அந்த பிசாசு அலறி பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் எவ்வளவு சாக்கியம் உள்ள விஷயம். இப்போ நான் சொல்றேன், எனக்கு பணம் தேவை, எனக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆனா இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஊழியக்காரருக்கு தான் தசமம் கொடுக்க நினைச்சேன். இல்லை இல்லை, என்னை விட என் ஊழியக்காரர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எல்ஷடாய் தேவனே ஒரு சொந்தமா இருக்கிறார். நம்மளை விட்டா இதை போல 10,000 மடங்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த ஜீவன் வல்லமை கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை நம்ம தாங்கி பிடிச்சி ஐயோங்கிறது இல்லை. அவர் மகன், நான் சொல்றேன் நல்லா சொல்றேன், அவர் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, கிறிஸ்துவின் பிரதிநிதி. இந்த உலகமே கையை கட்டிவிட்டாலும் பரலோகம் திறந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அந்த தசமமாக தேவனுக்கு அல்ல, பின்பு ஏன் உங்க பொருளாதாரம் பெறுகிறதுக்கு, நீங்க வறுமடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிடைக்கும். எத்தனை பேருக்கு எனக்கு கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிங்க? இப்ப பாருங்க, அப்படியே பாருங்க, நல்ல பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். மேலறையில் இறங்கின பரிசுத்த நான் நம்புகிறேன். அந்த அக்கினி நீங்க வாழ்நாள் பாட வேண்டாம், பாட்டு பாட வேண்டாம், நிற்க வேண்டாம், இப்பவே உங்கள் மீது இறங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று எல்லாமே பார்க்க கீழே கொடுத்துற ஒன்று இன்றைக்கு பேசப்பட்ட சத்தியங்கள் நிச்சயமாக எனக்குள் கருத்து பேசுவதாக நம்புகிறேன் சொல்றேன். என் தேவனுக்கு அவரை நிலைத்திருப்பேன் அவர் கொடுத்த ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் தேவ ஊழியக்கார குடும்பங்களையும் கர்த்தருடைய வரிக்கு தாங்கள் தசமாவும் காணிக்க என் பொருளாதாரத்துக்காக நான் விதைப்பேன் எத்தனை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே கைவர்த்தேன் நான் இந்த இடத்தில் வந்தது உண்மை வார்த்தைகள் சொன்ன எனக்கே புரியும், எனக்கே பழக்கம். நான் இன்னும் கூட அந்த மக்கள் சொல்றேன், என் சொந்த சபையில இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதை விட என் அன்பு பிள்ளைகள் சபையில் கர்த்தருடைய செய்தி கொடுக்கிறது நான் மனசார விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். கர்த்தருடைய உண்மை இங்க இருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகள் மீது இறந்துவதாக. 1, 2, 3. Right now, the glory to God.